முஸ்லிம்களை உடையுங்கள், பிரியுங்கள், விருப்பத்திற்கு முஸ்லிம்களை மோத விடுங்கள். எப்படி முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும்? மாடர்ன் முஸ்லிம் என்று உருவாக்குங்கள், செக்குலர் முஸ்லிம் என்று உருவாக்குங்கள், சோசியல் முஸ்லிம் என்று உருவாக்குங்கள், ட்ரெடிஷனல் முஸ்லிம் என்று உருவாக்குங்கள், ஃபண்டமெண்டலிஸ்ட் முஸ்லிம் என்று உருவாக்குங்கள். ஆக ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிமுக்கு எதிராக சிந்திக்கும்படியும் உணரும்படியும் உருவாக்கி விடுங்கள். போதும். அந்த முஸ்லிம்கள் அவர்களை அழித்துக் கொள்வார்கள். நீங்கள் ஒன்றும் அழிப்பதற்காக ஆயுதங்கள் எல்லாம் தூக்க வேண்டிய நிர்பந்தம் எதுவுமே இருக்காது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் குடியாரர் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டு சாதிக்க முடியாத விஷயத்தை இஸ்லாத்தை கொண்டு, முஸ்லிம்களுடைய பெயர் தாங்கிகளை கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் நம்மால் ஈஸியாக செய்துவிட முடியும் என்று மிக அற்புதமான திட்டம் திட்டினார்கள். அந்த திட்டத்தை கடந்த நூற்றாண்டுகளில் முஸ்தபா கமால் அத்தா துருக்கி என்பவன் அழகாக நிறைவேற்றினார். குர்ஆன் ஓதுவதற்கு துருக்கியிலே தடை விதித்தான், ஹிஜாபை போடுவதற்கு துருக்கியிலே தடை விதித்தான், மஸ்ஜிதுகளிலே அதான் சொல்வதற்கு அனுமதி இல்லை. அவன் செய்த அலுட்சியங்களுக்கும் அட்டுழியங்களுக்கும் அளவே இல்லாத அளவிற்கு அவன் செய்து முடித்தான். இதோ அண்மையிலே எகிப்திலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? செக்குலர் முஸ்லீம், மாடர்ன் முஸ்லீம் என்றெல்லாம் உருவாக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக மோதவிடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பங்களாதேஷிலே ஒரு முஸ்லீம் தூக்கிலே இடப்பட்டார். முஸ்லிம் உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்காவது இருந்ததா? அல்ஜீரியாவிலே இதுதான் நடக்கின்றது, சூடானிலே இதுதான் நடக்கின்றது. ஆக முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் முஸ்லிம்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற அந்த ஒரு ஒரு செயற்கரிய செயலை நாம் செய்தாலே போது முஸ்லிம்கள் தங்களுக்கு தாங்களே அடித்துக் கொண்டு செத்துக் கொள்வார்கள். நாம் வேடிக்கை பார்க்கலாம். எப்படி ஆடு அணுகின்றதை ஓனாய் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் இந்த மேற்குலகத்தினுடைய இந்த சதிக்கு பின்னணியில் இஸ்லாமிய உலகம் அப்படியே மகிழ்ச்சி மயங்கிய பாம்பை போன்று வீழ்ந்து கிடக்கின்றது. இதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வெற்றி வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயம் மீண்டும் தன்னுடைய அடிப்படையை நோக்கி, அது எங்கிருந்து உருவானதோ அதை நோக்கி அவர்கள் மீண்டும் திரும்ப வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்றது, வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. குர்ஆனை நோக்கி திரும்புங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி திரும்புங்கள். அந்த திரும்புதலிலே நீங்கள் உறுதியுடையவர்களாக, உண்மையாளர்களாக, வாய்மையாளர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வெற்றியை எவர்களாலும் எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தடுத்துவிட முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு வெற்றியை முஸ்லிம் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உம்மத்திற்கு எதிரான சதிவலைகள் என்ற தலைப்பில் டாக்டர் சகோதரர் அனீஸ் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நமக்கு முன்னால் வைத்துள்ளார்கள். சதிவலை இன்றல்ல நேற்றல்ல, இஸ்லாம் என்றைக்கு இந்த பூவுலகத்தில் வேரூன்ற ஆரம்பித்ததோ அன்று முதல் இந்த உம்மத் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக, இந்த தீன் நிலைநாட்டப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு கோணங்களில் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு ஜாஹிலியத் இந்த பிளவுகளை விதித்துத்தான் வந்திருக்கின்றது. அல்லாஹினுடைய பேரருளால் இஸ்லாம் எனும் இம்மார்க்கம் அனைத்தையும் தாண்டி நிச்சயமாக இறைவனின் வாக்குறுதியை மெய்ப்படுத்தும் முகமாக லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், நிச்சயமாக இது மேலெழும்பியே தீரும், அனைத்து மார்க்கங்களையும் வென்றெடுத்தே தீரும் என்பதற்கு ஒப்ப எங்கெல்லாம் சதிவலைகள் பின்னப்பட்டு முஸ்லிம்கள் சீரழிக்கப்பட்டிருந்தாலும் கூட மறுமலர்ச்சி என்பது காலாகாலமும் ஏற்பட்டுத்தான் வருகிறது என்பதையும் இந்த உரையின் வாயிலாக நாம் தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம்.